ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 2 சவரன் கோல்டு பேங்கிள் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம வந்து எவ்வளோ அமௌண்ட்டு சேவிங்ஸ் பண்ணணும், என்ன மாதிரியான சேவிங்ஸ்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோஸ் வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். என்னோடய ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கோட கோல்ட் ரேட் பார்த்திங்க அப்படின்னா 16 ஃபெப்ரவரி. இன்றைக்கி கோல்ட் ரேட் வந்து 7,890 ரூபா. நேற்றுக்கும் சேம் அதே ரேட்டில் தான் இருந்திருக்கு. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 7,990 ரூபா இருந்தது. இப்போ 100 ருபீஸ் கம்மியாயிருக்கு. ஸோ இன்னையோட கோல்ட் ரேட் பார்த்திங்க அப்படின்னா 7,890 ரூபா. இன்றைக்கி வந்து நான் 2 டைப்ஸான பேங்கிள்ஸ் பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஒன்று பார்த்திங்க அப்படின்னா சிம்பிள் டிசைன் உள்ளது, இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கிராண்டாக அக்கேஷ்னல் வியர், டெய்லி வியர் பேங்கிள்ஸ் அண்ட் அக்கேஷ்னல் வியர் பேங்கிள்ஸ். இது 2 பற்றியும் நான் வந்து இன்றைக்கி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். எந்த பேங்கிளுக்கு எவ்வளோ அமௌண்ட் வரும் அப்படிங்கிறத பற்றி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிராம் 7,890 ரூபா. 16 கிராம் 2 சவரன் அப்படிங்கிறது 16 கிராம். 16 கிராம் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா கோல்டோட ரேட் மட்டும் பார்த்திங்க இன்றைக்கி 1,26,240 ரூபா வருது. ஒரு 2 மந்த்ஸ் பிஃபோர் பார்த்திங்கன்னா 2 சவரன் டோட்டலாக வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி எல்லாமே சேர்த்து 1,20,000 ரூபா தான் வந்தது. இப்போ பார்த்திங்கன்னா 2 சவரனுக்கு கோல்டோட வெயிட் மட்டுமே 1,26,000 ரூபாய்க்கு மேலே வருது. கோல்டோட ரேட் நாளுக்கு நாள் அந்தளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. இந்த பேங்கிள் பார்த்திங்க அப்படின்னா இது டெய்லி வியர் பேங்கிள். இது வந்து ஒவ்வொரு பேங்கிளும் ஒரு சவரன். டோட்டலாக இது வந்து 2 சவரன், அதாவது 16 கிராம் இருக்குது. இது வந்து ரொம்ப சிம்பிள் தான். இந்த பேங்கிள் நான் எப்போ வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வாங்கி ஒரு 2 இயர்ஸ் கிட்டே இருக்கும். இந்த பேங்கிள் வாங்கி இதோட வேஸ்டேஜ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இதோட வேஸ்டேஜ் வந்து 6% தான். நான் வாங்கும்போது இதோட வேஸ்டேஜ் வந்து 6 தான். இப்போ ரீசெண்டாக நான் போயிருந்தப்போ கேட்டேன், அப்போ வந்து 7% சொன்னாங்க. பட் நான் வாங்கும்போது இது 6% தான். ஸோ நான் 6% வச்சு தான் நான் உங்களுக்கு கால்குலேஷன் சொல்கிறேன். இன்றைக்கி ரேட்டுக்கு இந்த 2 சவரன் பேங்கிள் நம்ம இதே டிசைன் எடுக்க போனோம் அப்படின்னா நமக்கு வேஸ்டேஜ் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 7,574 ரூபா வரும். ஸோ டோட்டலாக 1,33,814 ரூபா வரும். அது கூட ஜிஎஸ்டி 3% சேர்க்கும்போது ஜிஎஸ்டி மட்டும் 4,014 ரூபா வரும். டோட்டலாக 1,37,829 ரூபா இருந்தால் இன்றைக்கி ரேட்டுக்கு இந்த பேங்கிள் வந்து நம்மளால் வாங்க முடியும். பட் நான் இந்த பேங்கிள் வாங்கும்போது எவ்வளோ அமௌண்ட் நான் பே பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 லேக் தான் பே பண்ணியிருந்தேன். இப்போ இன்றைக்கி ரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 37,000 ரூபா கிட்ட இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு இந்த பேங்கிள் பார்த்தீங்க அப்படின்னா இதுவுமே வந்து 2 சவரன் தான். ஆனால் இது வந்து அக்கேஷ்னல் வியர் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். இந்த டிசைன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால நான் வந்து வாங்கினேன். இதோட டிசைன் பாருங்கள், இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். பட் இது வந்து கொஞ்சம் கிராண்டாக இருக்கும். ஸோ 2லேயுமே நமக்கு கொஞ்சம் இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்றதுக்காக நான் இந்த மாதிரி பேட்டர்ன்லேயும் ஒன்று வாங்கினேன். பட் ஆனால் இதோட வேஸ்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா பயங்கர ஜாஸ்தி. இந்த பேங்கிளுக்கு எத்தனை பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் போட்டாங்க அப்படின்னா 16% வந்து போட்டாங்க. 16% அப்படிங்கிறது இன்னையோட ரேட் படி பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 20,198 ரூபா வேஸ்டேஜ் மட்டுமே. 20,198 ரூபா வருது. கோல்டு ரேட்டோட வேஸ்டேஜ் சேர்க்கும்போது கிட்டத்தட்ட 1,46,438 ரூபா வருது. ப்ளஸ் ஜிஎஸ்டி 3% சேர்த்தோம் அப்படின்னா 4,393 ரூபா வருது. டோட்டலாக 1,50,831 ரூபா இருந்தால் இந்த மாதிரி டிசைனர் பேங்கிள் நம்மளால் வாங்க முடியும் இன்றைக்கி. பட் இந்த 2 பேங்கிள்க்கு இடையில் உள்ள ரேட் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 2மே வந்து 16 கிராம் தான். இதுவும் 16 கிராம், சேம் அந்த சிம்பிள் டிசைனும் 16 கிராம் தான். பட் 2க்கும் இடையில் எனக்கு ரேட் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 13,000 ரூபா ஜாஸ்தி வருது. இந்த மாடல் வந்து ஒரு 13,000 ரூபா ஜாஸ்தி வருது. ஸோ நீங்கள் கோல்டு வாங்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ரெடி கேஷாக கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரொம்ப டிசைனர் பேங்கிளாக போனீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட்டு ஜாஸ்தி வரும். இதுவே நீங்கள் சிட்டு போட்டு அப்படி நீங்கள் இந்த மாதிரி டிசைனர் பேங்கிள் வாங்கும்போது உங்களுக்கு வேஸ்டேஜ்லேருந்து பாதி தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இப்போது 50-50 பே பண்ணுற மாதிரி தான் ஜிஆர்டியில் வச்சுருக்காங்க. ஸோ 20,000 அப்படிங்கிறதுல நம்ம ஒரு 10,000 பே பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ உள்ள ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் கோல்டு வாங்க போகிறீங்க அப்படின்னா இதை தெரிஞ்சுக்கிட்டு போங்க. ஏன்னா டிசைன்ஸுக்கு நம்ம நிறைய அமௌண்ட் கொடுக்குற மாதிரி இருக்குது. ஸோ அதை நீங்கள் சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சி போகிறவங்களா இருந்தால் இந்த மாதிரி சிம்பிள் டிசைன் வாங்கினீங்களா அது உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிட்டத்தட்ட 1,40,000 ரூபா 1,60,000 ரூபா கிட்ட வருது 2 பேங்கிள்ஸுக்கும்.
இந்த மாதிரி பேங்கிள்ஸ் வாங்கணும் அப்படின்னா, நம்மக்கிட்ட ரெடி கேஷ் இல்ல அப்படின்ற பட்சத்தில, சிட்டு போட்டு நம்ம வந்து இந்த மாதிரி பேங்கிள்ஸ் வாங்கலாம். ஏன்னா, பெஸ்ட் ஆப்ஷன் வந்து சிட்டு போட்டு வாங்குறது. அப்படியும் இல்ல, என்னால மந்த்லி இவ்வளோ அமௌண்ட்லாம் கட்ட முடியாது. நான் கொஞ்சம் கொஞ்சமா தான் என்னால சேவிங்ஸ் பண்ண முடியும் அப்படின்றவங்க வந்துட்டு, அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கையில கிடைக்கிற அமௌண்ட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சம் காயின்ஸ் வாங்கி சேர்த்து வச்சு, அதுக்கப்புறமா அந்த காயின்ஸ வந்து நம்ம ஜுவல்லா இந்த மாதிரி நமக்கு பிடிச்ச மாதிரி ஜுவல்லா மாத்திக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன்லேயே நம்ம வந்து சேவிங்ஸ் பண்ணி இந்த மாதிரி பேங்கிள்ஸ் வாங்கிக்கலாம். என்னோட இந்த ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, நீங்க ஃபாலோ பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த சேனல்ல நான் நெறைய மணி சேவிங்ஸ் வீடியோஸ், தென் கோல்ட் சேவிங்ஸ் வீடியோஸ், தென் பட்ஜெட் வீடியோஸ் இந்த மாதிரி சேவிங்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் நான் குடுத்துட்ருக்கேன். நீங்க ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்க. என்னோட ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, நீங்க ஃபாலோ பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.